சால்ட் வந்து மெயின் ரீசன் இல்லை. அதிகப்படியாக மாவு சார்ந்த வெள்ளை நிற உணவுகள் நம்ம எடுக்கிறது. டயட் கான்செப்ட் எப்படி இருக்கணும்னா ஃபேட் அண்ட் ஃபைபர். நிறைய பேர் மஞ்சக்கருவு வந்து ஃபேட்னு ஒதுக்கிடுவாங்க. பட் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை இருக்கு. ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு அறிகுறி தானே தவிர அது வந்து ஒரு வியாதி கிடையாது. ஸோ இப்போ அந்த ப்ரெஷர் ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ப்ரெஷர் வந்தாலே வந்து உடனே மாத்திரை சாப்பிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு புரிதல். ஸோ அந்த மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தடவைக்கு 85 முறை யோசிக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா 15% மக்கள் தான் வந்து ஒன்று கிட்னியில் ப்ராப்ளம், இல்லை லிவரில், இல்லை ஹார்ட்டில், இல்லை பிரெயின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தினால பிபி எலிவேட் ஆகும். அது வந்து ஒரு தேவைதான் அந்த டேப்லெட்ஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா ஆர்கன் ரிலேட்டட் இஷ்யூ நிறுத்திட்டா ஏதாவது பிரச்சனை ஆகும். 85% பாப்புலேஷன் என்ன அப்படின்னா பிபி எலிவேட் ஆன உடனே அவங்க மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவங்களோட இது ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் காஸ்க்கான ட்ரீட்மெண்ட் இல்லை, சிம்டமுக்கான ட்ரீட்மெண்ட் தான். இப்போ ரத்த குழாய் இருக்குது அப்படின்னா அது எண்டோதீலியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்டோதீலியல் செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரிசெப்டார்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எதனால் இன்சுலின் அதிகமாக செக்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போது இன்சுலின் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா அதிகப்படியான சுகர்ஸை வந்து ரத்த குழாய்க்குள்ளே இருக்கிற அந்த செல்ஸ்குள்ளே டெபாசிட் பண்ணும். எது சுகரை. சுகரை டெபாசிட் பண்ணும்போது சுகர் தனியாக போகாது, தண்ணியோட தான் போகும். ஸோ அங்கே வாட்டர் அக்யூமுலேஷன் ப்ளஸ் சுகர் அக்யூமுலேஷன். இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் இன்சுலின் செக்ரேஷன். ஸோ அப்போது அங்கே என்ன கண்டிஷன் டெவலப் ஆகுது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போது அந்த ரூமுக்குள்ளே ஒரு 20 பேர் நிற்க முடியும்னா அதுக்கு மேலும் 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 அதிகப்படியாக இன்சுலின் வருது அப்படின்னா செல்லு வந்து ரிஜெக்ட் பண்ணும், அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரத்த குழாய்க்குள்ளே நடக்கும்போது அங்கே ஏகப்பட்ட இன்சுலினும் ஏகப்பட்ட சுகர்ஸும் உள்ள அகாமடேட் ஆயிருக்கிறதுனால, அதே சமயம் இன்சுலின் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா கால்சியமும் சேர்த்து உள்ளே இழுத்துட்டு போயிடும். ஸோ செல்லுக்குள்ளே இப்போ என்ன இருக்குது, சுகர் இருக்குது, வாட்டர் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ இதனால் பிளட்டோட வால்யூம் வந்து அதிகமாயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்த குழாயில் அந்த ரத்தம் ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்கான தடைப்படுது. ஸோ அந்த கண்டிஷனில் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ தான் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்சியம் பீட்டா பிளாக்கர்ஸ்ன்னு அந்த கொடுக்குற மாத்திரை வந்து அந்த ஆக்ஷன் தான் பண்ணும். கால்சியம் பீட்டா பிளாக்கர்ஸ் கால்சியம் வந்து உள்ளே போகிறத வந்து தடுக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ரத்த குழாய் வந்து ரத்தம் பம்பாகி வரும்போது சுருங்கி விரிய தன்மை இருக்கும். இப்படி சுருங்கிறதுக்கு கான்ட்ராக்ஷன் மூமெண்ட்டுக்கு கால்சியம் வேணும், இப்படி விரியறதுக்கு மெக்னீஷியம் வேணும். ஸோ இப்போது இந்த கால்சியமை பிளாக் பண்ணிட்டா ரொம்ப சுருங்கிறது தடைப்படும் அப்படின்னா அந்த பிபி மாத்திரைங்க கொடுக்கப்படுது. ஸோ இந்த கால்சியமை வந்து உள்ளே போகிறத தடுக்கிறதுன்றது நம்ம சிம்டமை ட்ரீட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ கண்டினியூஸாக நம்ம இதை கால்சியம் உள்ளே போகிறது பிளாக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் தடைப்படுது. அது ப்ராப்பராக அதனோட வேஸ்ட் எலிமினேஷனை வந்து தடைப்படுறதுனால யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டின்லாம் எலிவேட் ஆகிறதுக்கு இந்த மாத்திரைகள் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இயற்கையாக மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூட் காஸை வந்து சரி பண்ணணும். ஸோ அந்த ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதிகப்படியான இன்சுலின் சுரக்கிறது தான் வந்து ஹை பிளட் ப்ரெஷருக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. சால்ட் வந்து மெயின் ரீசன் இல்லை, இந்த இன்சுலின் தான் முக்கியமான காரணம். ஸோ இந்த இன்சுலின் அதிகமாக செக்ரீட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மாவு சார்ந்த வெள்ளை நிற உணவுகள் நம்ம எடுக்கிறது. வெள்ளை அரிசி, அதுக்கப்புறம் மைதா, பேக்கரி ப்ராடக்ட்ஸ், பேஸ்ட்ரிஸ், கேக்ஸ் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் கோதுமை, பால், ஒயிட் சுகர். ஸோ காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளோட உணவு பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சார்ந்த பொருட்களும் இனிப்பு சார்ந்த பொருட்களும் இருக்கிறதுனால நமக்கு இந்த இன்சுலின் அதிகமாக செக்ரீட் ஆகுது. இதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடல் பருமன், சுகரு, பிபி, ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரத்துக்கு இது காரணமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்சுலின் லெவல்ஸ் குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டயட் கான்செப்ட் எப்படி இருக்கணும்னா ஃபேட் அண்ட் ஃபைபர். ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவரத்தில் வந்து கோகனட்டு, பாதாம், வால்நட், அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சக்கரு. ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைபர். முட்டையோட வெள்ளைக்கரு கூட சாப்பிடக்கூடாதா? எடுக்கலாம். பட் நிறைய பேர் மஞ்சக்கரு வந்து ஃபேட்னு ஒதுக்கிடுவாங்க. பட் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை இருக்கு. ஸோ இன்சுலின் லெவல்ஸை ட்ராப் பண்ணும். ஸோ நம்ம பண்ற டயட் அத்தனையும் இன்சுலின் லெவல்ஸை குறைக்கிற மாதிரி இருக்கணும்.